ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்ல, ராசி பலன் பார்க்கல. நம்ம இன்றைக்கி கன்னி ராசி பற்றி பார்த்துடலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாம் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும், ஒரு பொண்ணு கூட இல்லை ஒரு பையன் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு. அடுத்தவங்களுக்கு தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுவாங்க. ஆனால் அவங்க அன்பு காட்டுறது யாருக்கும் தெரியாது. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா இடமும் நீட்டாக இருக்கணும், எது பண்ணாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதனோட ராசிங்கிறதுனால அதுவா இதுவான்ற மனநிலை எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமான்னு மனநிலை எப்பவும் இருக்கும். ஆனால் புத்திசாலி நுணுக்கமான வேலையை கூட அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. யாராவது போய் இவங்கக்கிட்ட போய் இந்த வேலை உனக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவங்கள மட்டம் தட்டுற மாதிரி யாராவது இவங்கக்கிட்ட போய் பேசுனாங்க அப்படின்னா, அந்த வேலையை கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்க யார் அப்படி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி போய் நின்று எனக்கு தெரியும் பார்க்கையா அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஒருத்தரை ஒரு தடவை நம்பிட்டேன்னா வாழ்நாள் பூரா அந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க அவங்க மேலே. எப்பயும் அந்த நம்பிக்கைக்கு கலங்குற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. மணி சேவ் பண்ணுறதுல கில்லாடினே சொல்லலாம். எதையாவது யோசித்து சின்ன விஷயம் கூட யோசித்து பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க யோசித்து கரெக்டான முடிவு எடுத்தாலும் அதை போய் அவங்களால அதை பண்ண முடியாது. யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். யாரனாலும் ஈஸியாக சிரிக்க வச்சுருவாங்க. அவங்க மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் வெளியில் இவங்க ஸ்ட்ராங் மாதிரி காட்டிக்குவாங்க. எந்த ஒரு சீக்ரெட்டை இவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சீக்ரெட்டாகவே இருக்கும். அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. குறை கண்டுபிடிக்கிறதுல இவங்கள விட வேறு யாரும் ஆள் கிடையாது. அப்படி குறை கண்டுபிடிப்பாங்க. என்ன செஞ்சாலும் நின்னா குறை, உட்காந்தா குறைன்னு எங்கே பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. டிசிப்ளினோடு இருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் எங்கேயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஃப்யூச்சரை பற்றியே ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லவ்வுன்னு வந்துட்டு அவங்க பார்ட்னருக்கு வந்து லாயலாக இருப்பாங்க. ஒன்ஸ் இவங்க தான் நம்ம லவ் பண்ணுறோம், இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. லவ் ரொம்ப டீப்பாக இருக்கும் அவங்க லவ்வு. வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO. வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா SBO உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.